வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அண்டு நேற்று வந்த ஜாதகத்தில் ஒரு கேள்வி. ஓகே, என்ன கேள்வி அப்படின்னா, ஜாதகம் கொடுத்தோன்னே, பிரதர் என்னோட ஒய்ஃப் பார்த்துருக்காங்க. பார்க்குறப்ப இவருக்கு அப்பா இருப்பார், அப்பாவா இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்னவா இருக்கும்? அந்த ஜாதகத்தை அவர் கொடுக்கல, பட் அவர் கேட்டார். அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஜாதகம் பார்த்துருக்கேன். இன்னொரு விஷயம், ஏற்கனவே ஜாதகம் பார்த்தவங்க திரும்பி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோசியத்தில் என்னமோ புரியுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா நான் திரும்பி பார்த்துட்டேனே, என் ஜாதகத்தை பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஜாதகத்தை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஜோசியம் வரணுமே, புதன் எங்கே இருக்காரு அப்படின்னு தான் அடுத்த கேள்வி இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த அமைப்பில் அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, என் ஒய்ஃபு பார்த்துருக்காங்க, நாங்கள் செப்பரேஷனாக இருக்கோம், ஒய்ஃபு பார்த்துருக்காங்க, ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்பா இருப்பார் ஆனால் அப்பாவாக இருக்க மாட்டார் அப்படின்னு. ஆன் த ஸ்பாட் நான் சொல்கிறேன், சூரியனுக்கோ 9ஆம் பாவகத்துக்கோ சிம்மத்துக்கோ சனியின் தொடர்பு இருக்கும் உங்கள் சன்னோட ஜாதகத்தில். அதை நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்னோடனே அப்போ அவர் டீட்டெயில் கொடுத்தாரு. டீட்டெயில் கொடுத்தோன்னே சரியா 9ஆம் இடத்துக்கு சனியின் பார்வை, சனி பார்வை இருந்து நேற்று 2 ஜாதகம் வந்தது. ஓகேங்களா? முதல் ஜாதகம் 9ஆம் இடத்துக்கு சனி பார்வை, அந்த குழந்தையோட அமைப்புகளில் சிம்மமும் ஒரு மாதிரி. அவருக்கு 3 குழந்தைங்க, 3 குழந்தைகளுக்குமே சிம்மத்தோட சனி தொடர்பு. முதல் குழந்தை எனக்கு சரியா, அந்த ஆண் குழந்தை எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. மற்ற 2 குழந்தைகளுக்கும் சிம்மத்தோட சனி தொடர்பு. நான் அவர்கிட்ட சொல்றதுக்கு ஜாதகம் போடுற மணிக்கே சொல்றேன், சிம்மம் சிம்மாதிபதி 9ஆம் இடம், இந்த பாவகங்களோடு சனி தொடர்பு கொண்டாலே ஒரு மாதிரியான தந்தையோட வெளியே சொல்ல முடியாத மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அப்பா இருப்பார், அப்பாவா இருக்க மாட்டார், இல்லை அப்பாவே இருக்க மாட்டார். அதுதான் இந்த ஐப்பசி மாசத்துல சில விஷயங்கள் சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி இன்னொரு ஜாதகம் வந்தது. ஓகே, இப்போ அந்த ஜாதகம் நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு ஜாதகம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்கள. ஓகேங்களா? ஏதோ ஒரு சீரியஸ் இஷ்யூனால அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, ஜாதகம் நல்லா இருக்குது. நான் சொல்கிறேன் எல்லாமே நல்லா இருக்குங்க, எதுவுமே பிரச்சனை இல்லை. எப்படியும் இந்த டிசம்பர் வரைக்கும் 6-8 தசாபுத்தி, மீன லக்னமாகி லக்னாதிபதி லக்னத்திலே திக்பலமாக இருக்கிறாரு. 6-8 தசாபுத்தி, எந்த லக்னக்காரங்களாக இருந்தாலும் 6-8 தசாபுத்தி ஒரு மாதிரி வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இருப்பிடத்திற்கு ஏற்ற மாதிரி சில வில்லங்கங்களை பண்ணியே தீருங்க. 6-8 அப்படின்னாலே உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதோ, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதோ, கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதோ, இதனாலதான் அந்த 6-8 தசையில அஷ்டமசனி ஜென்மசனி கிளேஷ் ஆகும்போது நான் பொருத்தம் சேர்க்கறது இல்லை. 10 பொருத்தத்துல இந்த விஷயம் இல்லாத ஒரு விஷயம் இந்த நான் பார்க்குற இந்த விஷயத்துல இருக்குன்னு அடிக்கடி உங்கள்கிட்ட நான் மென்ஷன் பண்ணுவேன் பாருங்க. இதுல 6-8 தசாபுத்தி வரும்பொழுது உங்களை கோர்ட்டுக்கோ ஒரு மாதிரி அடைத்து வைக்கக்கூடிய சில அமைப்புக்கோ கொண்டுட்டு போகும். அப்ப அவங்க பார்த்தோன்னே ஆயில் பங்கம் இருக்கா, சனி, அதுல அந்த பொண்ணு என்கிட்ட கேட்கறாங்க, சனி 8 பாக்குறாரு, நீச்ச சனி பாக்குறாரு. ஆமா, இருந்தாலும் லக்னத்துல லக்னாதிபதி பலமா திக்பலமா தானமா இருக்கிறாரு, ஆயில் பங்கம் இல்லையேன்னு அப்புறம் சொன்னாங்க. இந்த மாதிரியான விஷயம், இந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, 5ஆம் இடம் நல்லா இருக்கு, இந்த உங்களுக்கு குழந்தை பிறந்து அம்மான்னு கூப்பிடுறதுக்கு குழந்தை இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். பேபி பிறப்பாங்க. 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி வலிமையா இருக்கு, குரு வலிமையா இருக்கு, 2 சுபர்கள் வலித்து 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாங்க. நீங்க என்னதான் கர்ப்பப்பை இஷ்யூன்னு நீங்க சொல்லிட்டு போனாலும் நான் சொல்றேன், குழந்தை அமைப்புகள் எந்த பாதிப்பும் இல்லை, டிசம்பருக்கு பிறகு ஃபுல்லா கியூர் ஆகி வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டப்ப இது கொஞ்சம் ஃபன்னியான கேஸா இருக்கு, எங்களாலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், குழந்தை இஷ்யூ கல்யாணத்துல எந்த தடையும் வராது அப்படின்னு சொன்னதாகவும் சொன்னாங்க. நானும் அதை தானே சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். ஓகே, இது ஒரு விஷயம். இது 2லயுமே ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சிம்மம் பாதிக்கப்பட்டிருந்தது அந்த பொண்ணுக்கும். சிம்மத்துல ராகு இருந்தாரு. நான் சொன்னேன் அப்பாவுக்கு ஒரு மாதிரி விஷயங்கள் வரும், கவனமாக இருங்கன்னு. அப்ப கொஞ்சம் எதுவும் சிவியரா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு இன்னொரு சிஸ்டரோட ஜாதகம் கேட்டேன். அவங்களும் மிதுன லக்னமாகி 9ஆம் இடத்துல சனி ஆட்சி. சனி ஆட்சினாலேயே சிம்மத்தை பார்ப்பாரு இல்ல, சூரியனையும் பார்க்கறாரு. கண்டிப்பா ஏதோ ஒரு மாதிரி இருக்குமா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொன்னேன். 9ஆம் இடம், இங்க ஏன் இதை பத்தி பேசுறோம்னா, தந்தை சார்ந்த அமைப்புகள், பூர்வீகம் சம்பந்தப்படுற அமைப்புகள் உங்களுக்கு வலிமையாக இருக்கணும், பலமாக இருக்கணும் அப்படின்னா மொதல் விஷயம், சிம்மம் சிம்மாதிபதி சூரியன் பங்கமே இல்லாம இருக்கணும். கேது கூட இருக்கக்கூடாது. ஒளி கிரகத்தை ராகு கேதுக்கள் முழுமையாக கெடுப்பாங்க. சூட்சும ஒளி எல்லாம் இல்லையாங்க, ஒளி கிரகத்துக்கு சூட்சும ஒளி இல்லை, ஒளி கிரகத்துக்கு கிரகணம் தான். ஓகேங்களா? ஒளியை இழக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு வந்துடும். அப்போ சிம்மத்துல சூரியன், ஓகே, சிம்ம வீடுல ராகுவோ கேதுவோ சனியோ இருக்கக்கூடாது. செவ்வாய் இருக்கலாமா, சூப்பரா இருக்கலாம். மோஸ்ட்லி செவ்வாய் மட்டும் தனித்து சிம்மத்துல இருக்கிறவங்களை பாருங்க, அதிகார தரப்புல மருத்துவம் சார்ந்த அமைப்புகள்ல செவ்வாயின் சுபத்துவ தன்மையில தொழில் லாபம் மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்துவாங்க. சிம்ம வீடு செவ்வாய்க்கு எந்த வகையிலும் கெடுதல் இல்லாம கூடுதல் புனித நிலையை செவ்வாய்க்கும் குருக்கும் புதனுக்கும் கொடுக்கும். இதுல நீங்க மீன லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா, லக்னாதிபதி குரு உச்சமாவதை விட 6ல் அவரு அதிநட்பு ஸ்தானத்துல இருப்பது மிகப்பெரிய உயர்வான ஒரு ஹை கிளாஸ் ப்ரொஃபைல கொடுக்கும்.
ஓகேங்களா? ஏங்க இப்படி சொல்றீங்க? லக்னாதிபதி உச்சமா இருந்தா நல்லது தானே. லக்னம் அதீத சுபத்தன்மை அடையுது. கேந்திராதிபத்திய தோஷம் இந்த இடத்துல செயல்படும் அதீத ஒளியினால். ஓகேங்களா? அப்போ இந்த அமைப்புகள்ல சிம்மத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புகள்ல புதன் இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், லக்ன அவயோகரான புதனும் இருக்கலாம், லக்ன அவயோகரான சனியும் குருவும் இருக்கலாம், லக்ன அவயோகரான செவ்வாயும் இருக்கலாம். நட்பு ஸ்தானம்னு இதை தான் சொல்றோம். மேஷ விருச்சக லக்னங்களுக்கு கூட புதன் சிம்மத்துல இருந்தா கெடுதல்களை குறைச்சிக்குவாரு. கெடுதல்களை நல்லது பண்ணுவாருன்னு நான் சொல்லல, கெடுதல்களை குறைத்துக் கொள்வார். ரிஷப துலாம் லக்னங்களுக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு கெடுதல்களை குறைத்துக் கொள்வார். மிதுன கன்னி லக்னங்களுக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கெடுதல்களை முற்றிலுமாக குறைத்துக் கொள்வார். நட்பு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கெடு பலனை ரொம்ப குறைச்சிருங்க, கெடுக்காது முடிஞ்ச வகையில. அதே வகையில நல்லது பண்ணுமா? நல்லதும் பண்ணாது. அதுக்கு அடுத்த நிலையாக ஒரு சந்திராதி யோகமோ குருவின் தொடர்போ வரும்பொழுது அது நன்மைகளை கொடுக்கும். இந்த மாதிரி புரிஞ்சுக்கங்க. இப்ப அப்பா செக்ஷனுக்கு வருவோம். அப்பா அப்படின்னோடனே நேரடியா உங்க கண்கள் முதல்ல 9ஆம் பாவகம் பாவகாதிபதி, அதனோடு சிம்மம் சிம்மாதிபதிக்கு போயிருங்க. அந்த பாவகங்கள் கெட்டு இருக்கு. ஓகே, இதுலயே நீங்க பாப்பீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் ப்ரீவியஸ்ல கூட போட்டிருந்தீங்க. சிம்மத்துல சனியோ ராகுவோ இருந்து உங்களுக்கு சனி தசையோ ராகு தசையோ கேது தசையோ நடந்திருந்தால், ஓகேங்களா, இங்க அப்பாவை இழந்திருப்பீங்க. அப்பா எந்த இடத்துல இறந்தாங்க, அப்பா எப்ப முற்றிலுமா இறந்து போனார் அப்படின்றத அப்பா இல்லாதவங்க செக் பண்ணி பாருங்க. சிம்மம் சிம்மாதிபதி பாதிக்கப்பட்ட அமைப்புகள்ல, ஓகேங்களா, இருள் கிரகத்தின் தசாபுத்தி அமைப்பு நடக்கும் பொழுது இங்க இருக்கும். சூரியன் நீச்சமாக இருந்தாலும் இருள் கிரகங்களின் தசாபுத்தி அமைப்புகள் தந்தையை கெடுக்கும். இல்லைங்க, சூரியனே உச்சமா இருக்காரு, இங்க அப்பாவை விட்டு பிரியக்கூடிய தன்மை, படிக்கிறதுக்காக அப்பாவை விட்டு பிரியறேன், கல்யாணம் பண்ணி அப்பாவை விட்டு பிரியறேன், எதுவும் அப்பாவை பிரியிற விஷயங்கள் தானே. இது மாதிரியான பிரிவுகள் இருக்கும். ஆனால் பிரிவுகள் இருக்கும். இந்த மாதிரியான விஷயத்துல இந்த தந்தை சார்ந்த அமைப்புகளை புரிஞ்சு பாருங்க. ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.